குட் ஈவினிங். வாய்ஸ் கேட்குதா எல்லாருக்கும்? வாய்ஸ் கேட்குதா? மெசேஜில் சேட்டில் சொல்லுங்கள். வாய்ஸ் கேட்குதா? கதைக்க வாய்ஸ் கேட்குதா எல்லாருக்கும்? யாருக்கும் கேட்காம இருக்கா? ஓகே. நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் தான் ஜாவாஸ்கிரிப்ட். சரி, நீங்கள் செகண்ட் ஒயிட் போர்டு ஓப்பன் பண்ணுறேன். எல்லாரும் ஒயிட் போர்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கா? ஒயிட் போர்டு தெரியுதா எல்லாருக்கும்? ஓம் சார் உங்களுக்கு தெரியும். யா, ஓகே. அப்போ நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது என்ன? யாரை சொல்லுங்க பார்ப்போம். ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது என்ன? உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் இந்த ஜாவாஸ்கிரிப்டை பற்றி? தெரியாட்டி பிரச்சனை இல்லை. தெரிஞ்சு யாராவது இருந்தால் சொல்லுங்கள். ஜாவாஸ்கிரிப்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன விஷயம் தெரியும்? உங்களுடைய விஷயங்களை சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லலாம். ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்? ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லாட்டி இந்த விஷயத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி ஏதாவது தெரியும்? ஏதாவது ஒரு விஷயம்? ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தானே. ஓகே, ஃப்ரேம் ஒர்க்கா? சரி, ஓகே. அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃப்ரேம் ஒர்க் வேறு சொல்லியிருக்காரு. வேறு யாராவது சொல்லுங்க. வேறு யாராவது? வேறு யாராவது? ஓகே, இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது ஃப்ரேம் ஒர்க் இல்லை. ஒன்றும் ஆக்சுவலாக ஃப்ரேம் ஒர்க் இல்லை. ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. பட் ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லை. சரியா? இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது என்னென்னு பார்த்தா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்து விளங்காமல் இருந்தால் சொல்லுங்க ஏதாவது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரியா? ஸ்க்ரீன் வரலையா உங்களுக்கு? ஐ திங்க் கொஞ்சம் லேட்டாக நினைக்கிறேன். இந்த ஒயிட் போர்ட் தானது கொஞ்சம் லேட்டாகும். பட் வரும் நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க? ஓகே, ஐ திங்க் ஒயிட் போர்ட் எல்லாருக்கும் ஷேர் ஆகலை நினைக்கிறேன். நான் என்ன செய்கிறேன், ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிவிட்டு பெயிண்டில் வந்து யூஸ் பண்ணி காட்டேன். ஓகே, ஸோ அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டு பெயிண்டில் சேவ் பண்ணுவோம். இந்த ஒயிட் போர்ட் எல்லாருக்கும் தெரியல. நாங்கள் என்ன செய்வோம், பெயிண்ட் ஸ்க்ரீனை வந்து ஒயிட் போர்ட்டை யூஸ் பண்ணி கொள்வோம். இங்கே இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதா? இப்போ எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுது? ஓகே, அப்போ நாங்கள் இப்போ இதில் பார்ப்போம். நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஜாவாஸ்கிரிப்ட்னு சொன்னாங்க. ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னு சொல்லி கேட்டு வந்துருக்கோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லிட்டோம். பட் இது சாதாரணமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டுமான்னு கேட்டால் இல்லை. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு வெப்சைட்டை டைனமிக்காகவும் இன்ட்ராக்டிவாகவும் மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது என்ன டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் என்னது? நாங்கள் இதை பற்றி ஏற்கனவே நான் என்னது குரூப்பில் வந்து போட்டிருக்கேன்னு சொன்னால், ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் HTML CSS யூஸ் பண்ணி டெவலப் பண்ணினாலும் அதை வந்து இன்ட்ராக்டிவாக மாற்றுறதுக்கு எங்களுக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வேணும்னு சொன்னோம். பட் அந்த இன்ட்ராக்டிவ்ன்றதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டால் அதை நாங்கள் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். நீங்கள் எல்லாருக்கும் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிங்க தானே? ஸோ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ உங்களால் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனை வந்து HTML CSS யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணல. எல்லாரும் HTML CSS பற்றி பேசிக் நாலேஜ் இருக்குது தானே? ஸோ அப்படி இல்லாட்டி வந்து யாராவது அப்படி HTML CSS பற்றி தெரியாதவங்க இருந்தால் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் ஓகே, நான் அதை பற்றி உங்களுக்கு ஒரு வழி ஒன்று பண்ணி தரேன். ஸோ HTML CSS யூஸ் பண்ணி எங்களால் இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து டெவலப் பண்ணி. ஆனால் இப்போ இதில் நான் டைப் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து என்ன செய்வோம், ஃபோன் நம்பர் டைப் பண்ணுவோம், பாஸ்வேர்ட் டைப் பண்ணுவோம், லொகின் பண்ணுவோம். எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து நான் லொகின் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. லொகின் பண்ண உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து வரும். உங்களுக்கு என்ன நடக்கும் இந்த இடத்துல, நீங்கள் லொகின் பண்ணியிருந்தா இதில் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும், உங்களோட நேம் இருக்கும், உங்களுக்குரிய விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, உங்களுக்குரிய விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இது வந்து வேறு யார்ட்டி ஒருத்தர் எடுத்து பார்க்குற மாதிரி ஃபாலோ பட்டன் தான் இருக்குது. ஓகே, இந்த பேஜ் எடுத்துக்கொள்வோமே. நீங்கள் இதை வந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டீங்க. இப்போ லைக் டெய்லி என்ற இந்த பேஜை வந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் இப்போ இந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. என்ன நடக்கும், இந்த ஃபாலோன்றது ஃபாலோயிங்காக மாறும். மாறுமா இல்லையா? ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறேன், இன்ட்ராக்டிவ்னு சொல்கிறது. நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு அவுட்புட் உங்களுக்கு உடனே தெரியுது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய் உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்து வருது. நீங்கள் அதை லைக் பண்ண என்ன நடக்கும், இந்த இடத்துல வந்து ஒரு லைக் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இந்த ஆட் வந்து என்ன செய்யும், ரெட் கலராக மாறும். அதே மாதிரி நீங்கள் இதை ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு கேட்கல, உங்களோட போஸ்ட்டை யாராவது லைக் பண்ண நடக்கும், உங்களுக்கு இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உள்ள போய் பார்த்தீங்கன்னா யார் சம்பன் லைக் யுவர் ஃபோட்டோன்னு சொல்லி என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இன்ட்ராக்டிவ்னு சொல்லுவோம். நாங்கள் பொதுவாக யூஸ் பண்ணுற எல்லா சோஷியல் மீடியாவும் இந்த இன்ட்ராக்டிவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதோட தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது என்னென்னு பார்த்தா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் யூஸ் பண்ணுற 98% ஆஃப் வெப்சைட்ஸில் வந்து யூஸ் ஆகுது. ஸோ 98% ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணிக்கொண்டு தான் இருக்கு இன்றைக்கு வரைக்கும். விளங்கிட்டேன்?
அப்போ எங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குது. அது வந்து 98% ஆஃப் வெப்சைட்ஸில் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அண்ட் இது வந்து எங்களுக்கு இன்ட்ராக்டிவாக தர மட்டும் தெரிஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் பார்ப்போம் பேசிக்காக இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தா. எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஏற்கனவே இந்த HTML CSS பற்றி பார்த்துருக்கோம். HTML CSS பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த HTML CSS வந்து எப்படி ஒர்க் ஆகும்? ஜஸ்ட் எங்களுக்கு தெரியும் HTML ஒரு ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸ்கிரிப்ட்னு எதை சொல்கிறது? நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு வீடு கட்ட போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு கட்ட போகிறோம்னு என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் ஒரு அத்திவாரம் பட்டும் பட் என்ன செய்வோம்? சுற்றி வர அந்த அத்திவாரத்தை வந்து இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ரூம் வரணும் அண்ட் இந்த மாதிரி எங்கே எந்த இடத்த ஹோல் வரணும், எந்த இடத்த கிச்சன் வரணும்னு சொல்லி என்ன செய்வோம்? நாங்கள் முதல்ல வந்து ஒரு அத்திவாரத்தை வந்து ஃபர்ஸ்ட் பில் பண்ணிக்கொள்வோம். பில் பண்ணிட்டு என்ன செய்வோம்? எங்களுக்கு ஒரு இடத்துல இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு ஜன்னல் வரும். நான் என்ன செய்வேன்? இந்த இடத்துல ஒரு கேப் விட்டுக்கொள்வேன், ஒரு கேப் பண்ணி விட்டுக்கொள்வேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கதவு வரும். நான் என்ன செய்து கொள்வேன்? இங்கே ஒரு கேப் விட்டுக்கொள்வேன். அதே மாதிரி எங்களுக்கு மேலே வந்து கூரை வரும். அது வீடு கட்டிக்கலாம், மேலே கல் அடுக்கி கட்டின பிறகு மேலே எங்களுக்கு ஒரு கூரை வரும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? மேலே மரத்தை வச்சு அந்த கூரையை வர்றதுக்கான கூரையை வந்து வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பை வந்து என்ன செய்வேன்? மரத்தை வச்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கட்டிக்கொள்வோம் இல்லையா? ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டுற ப்ரோசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். என்னது இந்த மாதிரி என்ன செய்வீங்க? மரத்தை அடுக்கி 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 மேலே கூரை வைக்கிறதுக்காக, மேலே சீட்டையோ இல்லை ஓட்டையோ வைக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்? ஓடு வைக்கிறதுக்காகவோ இல்லாட்டி சீட் வைக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்? இந்த மாதிரி மரங்கள் அடுக்கி ஒரு ஸ்கெலிப்டன், ஒரு ஃப்ரேம் வந்து உருவாக்கிக்கொள்வோம் முதல்ல. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம்? அதுக்கு மேலே ஓட எடுக்கிறதையும் பார்த்துக்கொள்வோம். ஸோ இந்த ஃப்ரேமை உருவாக்குறது அண்ட் இந்த வீட்டை கட்டுறது இவ்வளோத்தையும் தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? HTML சொல்லுவோம். அதாவது எது எது எங்கெங்கே இருக்குன்னு நாங்கள் என்ன செய்கிறோம்? மார்க்அப் பண்ணிக்கொள்றோம். அதாவது தான் நாங்கள் இது என்ன சொல்லுவோம்டா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அப்போ இது என்ன சொல்ல போகிறோம்? மார்க்அப் லாங்குவேஜ். அப்போ நாங்கள் பார்த்த HTML என்னது? ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். அப்போ HTML ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை, HTML ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். அதாவது எது எது எங்கெங்கே இருக்க வேண்டும் என்றதை சொல்றதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த மார்க்அப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கொள்கிறோம். எப்படி ஒரு வீட்டில் எந்த இடத்துல ஜெனரல் நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம்? முதலே டிஃபைன் பண்ணிக்கொள்கிறோம். எப்படி? ஒரு கேப்பை விடுறது மூலமாக, ஒரு கேப்பை விடுறது மூலமாக நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம்? முதலே டிஃபைன் பண்ணிக்கொள்கிறோம். எந்த இடத்துல எங்களுக்கு இந்த ஜன்னல் வரணும், எந்த இடத்துல எங்களுக்கு இந்த கதவு வரணும், அதே மாதிரி மேலே எந்த இடத்துல எந்த மாதிரி ஓடுகளை வந்து நாங்கள் அடுக்கணும்ன்றதை நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம்? இப்படி மரங்களை வச்சு அடுக்கி டிஃபைன் பண்ணிக்கொள்கிறோம். அதை டிஃபைன் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறது? HTML சொல்கிறது, அதாவது மார்க்அப் பண்ணுறது. ஓகே. அதே மாதிரி CSS வந்து பார்த்தோம். CSS என்னென்னு சொன்னாங்க? கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொன்னாங்க. இது ஸ்டைல் ஷீட்ன்றது எப்படின்னா, நாங்கள் வந்து இந்த வீடு கட்டிட்டு தானே, இப்போ கட்டின பிறகு நாங்கள் வச்ச அந்த கேப்பில் ஒரு அழகான விண்டோவை கொண்டு வந்து வைக்கிறோம், ஒரு அழகான கதவை கொண்டு வந்து பூட்டுறோம். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து சாந்த பூசி அதுக்கு என்ன செய்யறோம்? பெயிண்ட் அடிச்சு இந்த வீட்டை வந்து அழகாக்குறோம். மேலே வந்து இந்த இடத்துல கூரை போகிறதுக்கு விடப்பட்ட இடங்கள் என்ன செய்யறோம்? வடிவான சீட்ஸை வாங்கி போட்டுறோம், உள்ள ஒரு லெவல் சீட்டை வாங்கி அடிக்கிறோம், எல்லாமே செய்யறோம். அப்போ இதை நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? ஸ்டைல் ஷீட்னு சொல்ல போகிறோம். என்னத்துக்காக யூஸ் பண்ணுறோம்? நாங்கள் போட்ட அந்த ஸ்கெலிப்டனை, அதாவது அந்த அந்த ஏரியாவை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? ஸ்டைல் பண்ணுறோம், அதாவது டிசைன் பண்ணுறோம். கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸை யூஸ் பண்ணி என்ன செய்கிறோம்? டிசைன் பண்ணுறோம். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது? இந்த ஸ்டைல் ஷீட்னு சொன்னாங்க. இந்த ஸ்டைல் ஷீட்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நாங்கள் பார்த்துக்கிறோம் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து புதுசாக பார்க்குறோம். சரி, இப்போ நாங்கள் வீடு கட்டிட்டோம், பெயிண்ட் அடிச்சிட்டோம், ஓடு போட்டுட்டோம். அப்போ எக்ஸ்ட்ராவாக ஜாவா ஸ்கிரிப்ட் என்னத்துக்கு எங்களுக்கு? இந்த டவுட் உங்களுக்கு வரலாமா இல்லையா? இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் என்னத்துக்கு எங்களுக்கு? இப்போ இந்த வீடு கட்டின பிறகு எங்களுக்கு வீடு வந்து சாதாரணமாக சும்மா இருந்தால் எங்களுக்கு என்னதுக்கு அந்த வீடு? ஸோ அந்த வீடு வந்து ஒரு ஃபங்க்ஷனை செய்யணும் எங்களுக்கு. உதாரணத்துக்கு இப்போ நான் வீட்டை போயிட்டு டயர்டாக போயிருக்கேன், ஃபேனை போட்டால் என்ன செய்யணும்? ஃபேன் சுத்தணும். அப்போ எனக்கு என்ன தேவை? எலக்ட்ரிசிட்டி வயர் கனெக்ஷன் தேவை. அதே மாதிரி மோட்டரை போட்டால் தண்ணி வரும். அப்போ எனக்கு என்ன வேணும்? பைப் கனெக்ஷன் வேணும். அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ லைட்டை போட்டால் ஒரு சுவிட்சை போட்டால் என்ன செய்யணும்? லைட் எரியும். அப்போ எனக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த வீட்டுக்குள்ளே நடக்கும். அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்ட்ராக்டிவாக இப்போ என்னுடைய யூசருடைய தேவைக்கேற்ற மாதிரி நான் தான் இந்த வீட்டை யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் போகிறேன், வீடு இருட்டாக இருக்கேன்டா, நான் போய் சுவிட்சை போடுவேன், எனக்கு வந்து லைட் எரியும். அதே மாதிரி வெப்சைட்லேயே வந்து நான் போகிறேன், இப்போ ஃபேஸ்புக் போகிறீங்க, ஒரு போஸ்ட்டை பார்க்குறீங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்? லைக் ஆகும். லைக் ஆகி உங்களுக்கு ஒரு நம்பர் கூடினா தான் என்ன செய்யும்? அது வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றதை யூஸ் பண்ணுறோம். விளங்கிட்டேன். இதில் டவுட் இருக்கா? எவ்வளோ சொன்னது டவுட் இருக்கா யாருக்காவது? எவ்வளோ நேரம் நான் சொன்னது டவுட் இருக்கு? யாருக்காவது டவுட் இருக்கா எவ்வளோ சொன்னதில்? இல்லை. ஓகே, கிளியர் தானே? அப்போ நாங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கோம். அது வந்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்னு சொன்னீங்க, அது ஏன் பிள்ளைன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஏன் அப்படி வராதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அது பிள்ளைன்னு சொல்கிறது இல்லை. நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதை சொல்லியிருக்கீங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. நாங்கள் என்ன செய்வோம்? பார்ப்போம், என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம்னு பார்ப்போம். அப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது வந்து நாங்கள் இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்துனாங்க. ஆனால் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது நாங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உள்ளேயே இன்னொரு வகையை பிரித்து கொள்ள போகிறோம். எப்படின்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அப்போ என்ன அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ன்றது?
ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்னென்னு தெரிஞ்சு கொடுக்கறதுக்கு முதல்ல எங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு தெரியும். நாங்கள் இப்போ என்ன சொன்னாங்க, சாதாரணமாக HTMLன்றது வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ்னு சொன்னாங்க. அதுக்கு ரீசன் சொன்னாங்க, ஏன் மார்க்அப் பண்ணுறதால அந்த மார்க்அப் லாங்குவேஜ்னு சொன்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க, CSS ஒன்று இருக்குது, ஸ்டைல் ஷீட்னு சொன்னாங்க, ஏன் அது ஸ்டைல் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேரை மட்டும் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா என்னென்னு சொல்லவே இல்லையா நாங்கள். அப்போ என்னது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? முதல்ல லாங்குவேஜ்ன்றது என்ன? இந்த லாங்குவேஜ்ன்றது வந்து சிம்பிளாக சொன்னோம். இந்த லாங்குவேஜ்ன்றது என்னது, கம்யூனிகேஷனுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே லாங்குவேஜ் தான். கம்யூனிகேஷனுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே லாங்குவேஜ் தான். உதாரணத்துக்கு தமிழ்ன்றது ஒரு லாங்குவேஜ். ஓகே, தமிழ்ன்ற ஒரு லாங்குவேஜ் டைப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு எழுத்து இல்லாமல் இருந்தாலும் தமிழ்ன்றது ஒரு லாங்குவேஜ். ஓகே, தமிழ்ன்றது ஒரு லாங்குவேஜ். அதே மாதிரி இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ். ஓகே, ஃப்ரெஞ்சுன்றது ஒரு லாங்குவேஜ். சரி, இந்த மாதிரி எங்கள்கிட்ட கொஞ்சம் லாங்குவேஜஸ் இருக்கு. இந்த லாங்குவேஜஸ் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னா நேச்சுரல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மனிதர்களால் பேசப்படக்கூடிய மொழி. எப்படி சொல்லுவோம், அது நேச்சுரல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ்னு சொல்லப்படுது. அப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் மாதிரியே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று இருக்கான்னு கேட்டால் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு ஹியூமன்ஸுக்கு வந்து என்ன விளங்கும், என்னவும் விளங்கும். ஓகே, ஹியூமன்ஸுக்கு எமோஷன்ஸ் விளங்கும், முகத்தில் வர எக்ஸ்பிரஷன்ஸ் விளங்கும், சைகை செய்தா விளங்கும், எதுவும் விளங்கும். ஆனால் கம்ப்யூட்டருக்கு என்ன விளங்கும்? கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் விளங்கிக்கொள்ளணும். கம்ப்யூட்டர்ன்றது ஜஸ்ட் ஒரு மெஷின். கம்ப்யூட்டர்ன்றது ஜஸ்ட் ஒரு மெஷின். மெஷின்ன்றது என்னது, எலக்ட்ரானிக்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு சாதாரணமான இயந்திரம். அப்போ அந்த இயந்திரத்தால் என்ன விளங்கிக் கொள்ளணும், அந்த எலக்ட்ரானிக் சுற்றுக்குள்ள கரண்ட் போகுதா இல்லையான்றது தான் விளங்கிக் கொள்ளுது இல்லையா. அந்த எலக்ட்ரானிக் சுற்றுக்குள்ள கரண்ட் போகுதா இல்லையான்றது தான் விளங்கிக் கொள்ளுது. அது கரண்ட் போகுதுன்றதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்டா, ஒன்னு சொல்லுவோம். கரண்ட் போகுதுன்றது எப்படி சொல்லுவோம்டா, ஜீரோன்னு சொல்லுவோம். விளங்குதா? அப்போ 1 and 0ன்றது தான் என்னது, இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க, எங்கேயாவது கேள்விப்பட்டிருந்தீங்க. சின்ன வயசுல நீங்கள் ICT படிச்சிருந்தா இல்லாட்டி எங்கேயாவது கேள்விப்பட்டிருந்தீங்க, கம்ப்யூட்டர்ஸுக்கு 1 and 0 தான் விளங்க முடிச்சது. பட் தெளிவாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் 1 and 0ன்றது எப்படி நினச்சிருப்பீங்க, நாங்கள் சாதாரண வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற 1 2 3 இருக்கக்கூடிய 1 and 0 யோசிச்சிருப்பீங்க. அப்படி இல்லை. அதுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் சுற்றில், அந்த எலக்ட்ரானிக் சுற்றில் கரண்ட் உள்ள போகுதா இல்லையான்றது தான் இந்த 1 and 0. விளங்குதா? இப்போ கரண்ட் பாஸ் ஆகுதா இல்லையான்றதான் இந்த 1 and 0. அப்போ இந்த 1 and 0 மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டருக்கு விளங்குமெண்டா, நாங்கள் எப்படி இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம்? ஸோ கம்ப்யூட்டர்ன்றது வந்து ஒரு அறிவில்லாத ஒரு, என்ன சொல்றது, ஒரு கன்சியஸ் இல்லாத ஒரு இயந்திரம். அதால் வந்து எல்லா வேலையும் தானாக செய்யலாம். இப்போ நான் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன், கடையில் வந்து பொருட்கள் வாங்கப்படுது. கம்ப்யூட்டர் வந்து இருந்து யோசிச்சுட்டு, சரி பாவம் கஷ்டப்படுறார், நாங்கள் கொஞ்சம் கூட்டி கொடுக்குமா, அப்படி செய்யாது. அந்த சம்பளத்தை தானே செய்து பில் போட்டு தருமா, தராது. அப்போ அதை நான் என்ன செய்யணும், எனக்கு வந்து கொஞ்சம் இந்த நம்பர்ஸை கூட்டித்தா அண்ட் இந்த பில்லை வந்து கொஞ்சம் பிரிண்ட் பண்ணித்தான்னு சொல்லி நாங்கள் தான் கேட்கணும். நாங்கள் கேட்டால் தான் அதுக்கு செய்ய தெரியும். மற்றபடி அது என்ன செய்யாது, இவங்களை பார்த்துட்டு சரி பாவமாக இருக்க நாங்கள் செய்திருக்குமா, செய்து கொடுக்காது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் இந்த மெஷினோட கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ நான்ன்றது யாரு, ஒரு ஹியூமன். நான் என்ன செய்யணும், இந்த மெஷினோட கதைக்கணும். எப்படி, இந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் கூட்டல் வேலைகள் செய்யணும், நீ என்ன செய், அவ்வளோ நம்பரையும் கூட்டி எனக்கு ஒரு சம் போட்டுத்தேன். இல்லாட்டி எனக்கு ஒரு பில் ஒன்று பிரிண்ட் பண்ணணும், நீ இருக்கா பிரிண்ட் பண்ணித்தேன். இந்த மாதிரி நான் என்ன செய்யணும், இந்த கம்ப்யூட்டருக்கு சில கட்டளைகளை பிறப்பிக்க வேண்டும் இல்லையா. அப்படி பிறப்பிச்சா தான் என்ன செய்யும், இந்த கம்ப்யூட்டர் செய்யும். ஆனால் கம்ப்யூட்டருக்கு தான் ஒன்றுமே விளங்காது. நாங்கள் தமிழில் போய் சொன்னால் விளங்குமா, அதுக்கு விளங்காது. ஏன்னா ஒரு மிஷின், ஜஸ்ட் இதுக்கு 1 and 0 தான் விளங்கும். அதுக்காக நாங்கள் 1 and 0 கதைக்கிற மாதிரி கேட்டால் எங்களுக்கு 1 and 0 விளங்காது. ஏன்னா கரண்ட் பாயுது இல்லைன்றதை வச்சு ஒரு இன்ஃபர்மேஷனை கடத்திடுமா என்னால்? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு என் கோயிங் டு ஸ்கூல்ன்றதை உங்களால் கரண்ட் பாயுது இல்லைன்றதை மட்டும் வச்சு சொல்லலுமா, சொல்லல. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா நேச்சுரல் லாங்குவேஜ், அதுக்கு தெரிஞ்சது என்னென்னு கேட்டால் மெஷின் லாங்குவேஜ். இது என்ன சொல்லுவோம், மெஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இந்த 1 and 0 என்ன சொல்லுவோம், இது எப்படி நேச்சுரல் லாங்குவேஜ்னு சொல்லுவோமோ அதே போல் இதை வந்து மெஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அப்போ இவருக்கு என்ன விளங்கும், இந்த மெஷின் லாங்குவேஜ் தான் விளங்கும். அப்போ இந்த மெஷின் லாங்குவேஜுக்கும் நேச்சுரல் லாங்குவேஜுக்கும் இடையில எப்படி ஒரு இடைத்தொடர்பாளரை உருவாக்குறது, அதையும் நாங்கள் என்ன செய்யலாம், சாதாரண எங்களை வச்சு யோசிச்சு கொள்ளலாம். அப்படி நாங்கள் 2 பேர் இருக்கோம். உதாரணத்துக்கு நான் இருக்கேன், இங்கே வந்து இன்னொரு ஆள் இருக்கேன். இப்போ இன்னொரு ஆள் இருக்கார், இவருக்கு நான் என்ன ஒரு பேர் வைப்பேன், ஜஸ்ட் இவருக்கு ஜோன் 2 பேர் வைப்போம். இங்கே வந்து நான் இருக்கேன், சரி, நான் வந்து தமிழ் பேசக்கூடிய ஆள், ஜோனுக்கு வந்து தமிழ் தெரியாது. சரி, ஜோனுக்கு வந்து இங்கிலீஷ் தான் தெரியும், எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது வைப்போமா. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஜோனோட கதைக்கணும். நான் என்ன செய்வேன், நான் இதை வெட்டவன் சொல்லுவேன், ஹாய் ஜோன் எப்படி இருக்கான்னு கேட்பேன். இவருக்கு விளங்குமா, விளங்காது, என்னடி யோசிச்சு கொண்டு இருப்பார். அப்போ நாங்கள் எப்படி கதைக்கலாம், 2 பேரும் கதைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, எனக்கு சைகையும் தெரியாது, எனக்கு கண் தெரியாது வைப்போமா, எனக்கு கண்ணும் தெரியாதுன்னு வைப்போமா. இப்போ நான் எப்படி கதைக்கலாம், இவர்கிட்ட எப்படி என்னுடைய கருத்துக்களை எப்படி நான் இவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு வழி இருக்குது. எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்தால் நல்லா இருக்கும். நடுவில் ஒரு ஆள் இருக்கார், இவருக்கு பேர் வந்து பீட்டர், இவருக்கு தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும். அப்போ நான் தமிழில் சொல்ல இவர் என்ன செய்வார், அதை கேட்பார், டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன செய்வார், இவர்கிட்ட கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்லேட்டர் நடுவில் இருந்தால் என்னால் என்ன செய்து கொள்ளையிலும், இந்த ஜோனோட ஈஸியாக கதைச்சு கொள்ளையிலும். அதே மாதிரி
அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டருக்கு நான் கதைக்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமா இல்லையா? அப்ப அந்த டிரான்ஸ்லேட்டர் ஆள் தான் நடுவில் இருப்பார். அவர் தான் என்ன செய்ய போறார், எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தர போறார். அப்ப மெஷின் லாங்குவேஜும் தெரிஞ்ச ஹியூமன் லாங்குவேஜும் தெரிஞ்ச ஒரு ஹியூமன் இருப்பார் எங்கேயாவது இருக்கலாமா? நான் அவர் இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரி இருந்து. ஸோ அது வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அந்த ஹியூமன் பிரெயின் வந்து சரியான சுபாவத்துக்காகும் நாங்கள் வந்து ஒரு லைனை வந்து மெஷின் லாங்குவேஜுக்கு சேஞ்ச் பண்ணுறது கன்வெர்ட் பண்ணுறதுல அது பெரிய வேலை. அப்போ அப்படின்னா அந்த வேலையை எப்படி நாங்கள் செய்ய போகிறோம்? எங்களுக்கு இவருக்கு ஒரு ப்ரோக்ராம் இருப்பார். நாங்கள் டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கொள்ளும். இதை பற்றி நான் கிளியராக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கொள்கிறேன். இந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன செய்வாருந்தா, நான் கதைக்கிற என்னுடைய நேச்சுரல் லாங்குவேஜ் இந்த மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்ற போகிறோம். அப்படி என்றால் இந்த மெஷினுக்கு இந்த சாஃப்ட்வேருக்கு நேச்சுரல் லாங்குவேஜ் தெரியணும்னா அவருக்கு வந்து ஹியூமன் மாதிரி அறிவு இருக்கும். ஏன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன், நான் பாடசாலைக்கு போனேன் என்று சொல்லுவேன், நான் பாடசாலைக்கு சென்றேன் என்று சொல்லுவேன், நான் சென்றேன் பாடசாலைக்கு சொல்லுவேன், நான் சென்றேன் என்னது நேற்று ஸ்கூலுக்கு போனான்னு சொல்லுவேன். நான் எப்படியும் சொல்லிக்கொள்ளலாம். அதை ஒரே விஷயத்தை நான் என்ன செய்யலாம், பல வடிவங்களில் சொல்லிக்கொள்ளலாம். அப்போ அது எப்படி இந்த சாஃப்ட்வேர் விளங்கிக் கொள்ள இயலாது. அப்படி விளங்கிக் கொள்ள நம்ம என்ன செய்யணும், இவரும் ஒரு ஹியூமனாக தான் இருக்கணும் இல்லையா? ஏன்னா ஹியூமன்ஸ் கிடைக்கிற விதம் வந்து வேறையா இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா ஒவ்வொரு ஏரியாவே ஸ்லாங் வந்து வித்தியாசம் இருக்கும். சம்டைம் வாங்க வைக்கிறது எங்களுக்கு விளங்காது. அந்த மாதிரி இருக்கல இந்த டிரான்ஸ்லேட்டரால எப்படி ஒரு நேச்சுரல் லாங்குவேஜை மாற்றலும் எடுக்கிறது, அதுக்கு தான் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்காங்க. அவங்களே சில வேர்ட்ஸ் வச்சுக்காங்க, இந்த வேர்ட்ஸ் தான் நீ யூஸ் பண்ணணும் சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு வேர்ட்ஸ் கொஞ்சம் சொல்றாங்க. ஒரு வேர்ட்ஸ் நான் டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ சில வேர்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டைப் பண்ணிக்கல இந்த வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த வேர்ட்ஸ் இருந்தால் தான் என்ன செய்வார், இவர் வந்து கண்டுபிடிப்பார். ஓகே, அப்போ இதை தான் சொல்ல வர்றோம். அப்போ ஐ கோ ஸ்கூல்னு இருக்கா, அப்போ ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்கிறான்னு சொல்லி என்ன செய்வார், இந்த சாஃப்ட்வேர் வந்து விளங்கிக் கொள்வார். இதே நான் திடீர்னு வந்துட்டு ஐ கோ ஸ்கூலுக்கு பதிலாக வேறு அது போட்டேன்டா. ஸோ தமிழில் சொல்கிறேனே, நான் பாடசாலைக்கு போனேன்னு இருந்தா இப்போ நான் பாடசாலை போனேன்னு இருக்குது அப்படின்னா ஓகே இதுதான் சொல்கிறேன்னு சொல்லி என்ன செய்வார், இந்த சாஃப்ட்வேர் விளங்கிக் கொள்வார். நான் மாறி போனேனுக்கு பதிலாக சென்றேன் போட்டால் இவருக்கு விளங்காது. ஸோ கொஞ்சம் ஸ்டாண்டர்டான வேர்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாண்டர்டான கிராமர் இருக்குது. நாம வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் பாடசாலைக்கு போனேன்றதை நான் போனேன் பாடசாலைக்குன்னு சொல்லது. அப்படி சொன்னா அதை வந்து இவரால் விளங்கி கொள்கிறார். இல்லை எல்லாத்தையும் விளங்கி கொள்வதற்கு இதற்கு நுழைச்சு என்ன செய்யலை, கொடுக்கப்படலை. அப்ப இப்படி இருந்தா இப்படி என்ற சாதாரண ரூல்ஸ் மட்டும்தான் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு ஒரு கிராமரும் இருக்கும். அப்ப ப்ரோக்ராமிங்ல இந்த வேர்ட்ஸை நாங்கள் எப்படி சொல்லுவோம்டா, கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம், கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிராமர் எப்படி சொல்லுவோம்னா சின்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுட்டு என்னது, கீவேர்ட்ஸ் ஒன்று இருக்குது, சின்டெக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த கீவேர்ட்ஸையும் சின்டெக்ஸையும் வச்சு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த ஹோல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையே ரன் பண்ண போகிறோம். அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது என்னது, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங்ன்றது என்னது, ஸோ லாங்குவேஜ் பற்றி பார்த்துட்டோம், மெஷினோட கதைக்க போகிறோம்னு சொல்லிட்டோம். பட் அது என்ன ப்ரோக்ராமிங் என்ன, வாட் இஸ் ப்ரோக்ராமிங்? அப்போ இந்த ப்ரோக்ராமிங்ன்றது என்னண்டா, செட் ஆஃப் கமாண்ட். ஓகே, செட் ஆஃப் கமாண்ட்ஸ். ஒரு செட் ஆஃப் கமாண்ட்ஸ் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மெஷினுக்கு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். அப்போ என்ன சொல்லலாம், செட் ஆஃப் கமாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். விளங்கிட்ட டவுட் எதுவும் இருக்கா? யாருக்கா டவுட் எதுவும் இருக்கா? நான் இப்போ சொன்ன விஷயத்தில் டவுட் எதுவும் இருக்கா? டவுட் இருந்தால் கேட்கலாம். டவுட் யாருக்கா டவுட் இருக்கா? இவ்வளோ நேரம் பார்த்த விஷயங்கள டவுட் இருக்கா? ப்ரோக்ராமிங் என்னன்றது டவுட் இருக்கா? என்ன கேட்கலாம் யாராவது? இல்லை செட்லையும் கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் வாய்ஸ் ஆன் பண்ண மட்டும் தேவையில்லை, செட்லையும் கேட்டுக்கொள்ளலாம். அப்போ இல்ல சார், இல்ல இல்ல டாக்டர் இல்ல. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அப்போ செட் ஆஃப் கமாண்ட்ஸ்னு சொல்லலாம். அதாவது நாங்கள் என்ன செய்யறோம், கம்ப்யூட்டருக்கு கமாண்ட் கொடுக்குறோம். அப்படி இல்லாட்டி என்னன்னு சொல்லலாம், அப்படி செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம், அந்த கமாண்ட்ஸ் அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ ரெண்டு வகையாக சொல்லிக்கொள்ளலாம். ஒன்று செட் ஆஃப் கமாண்ட்ஸ், மற்றது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். சரி, அப்போ இது வந்து ப்ரோக்ராமிங்னு சொல்கிறோம். ப்ரோக்ராமிங்ன்றது என்னது, நாங்கள் ஏதாவது ஒரு கமாண்டை கொடுக்க போகிறோம். ஓகே, இதை வந்து பார்க்குறோம். ஓகே, ஏதாவது ஒரு கமாண்டை கொடுக்க போகிறோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க போகிறோம். யாருக்கு? கம்ப்யூட்டருக்கு. ஒரு ஹியூமனாக இருந்தாலும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒரு கமாண்டையும் கொடுக்க போகிறோம். அப்போ இந்த ப்ரோக்ராமிங்ன்றது எப்படி இருக்குமெண்டா, அந்த ப்ரோக்ராமிங்ன்றது எப்படி இருக்குமெண்டா, ஹியூமனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். என்னத்துக்காக? எழுத போகிறது ஹியூமன் தான். அப்போ ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் வேர்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் இருக்கும். அப்போ அந்த லாங்குவேஜ் என்னடா இங்கிலீஷில் தான் இருக்கும். இப்போ இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் வந்து இருக்கும். ஒரு ஹியூமனால விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தோன்னே எளிமையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதைத்தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், ப்ரோக்ராமிங்னு சொல்ல போகிறோம். அப்போ ப்ரோக்ராமிங்ன்றதும் கோடிங்ன்றதும் ஒன்றா? நீங்கள் நினைக்கிறீங்க ப்ரோக்ராமிங்ன்றதும் கோடிங்ன்றதும் ஒன்றா? ஸோ ப்ரோக்ராமிங் என்றதும் கோடிங் என்றதும் ஒன்று. ஸோ என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சார், ப்ரோக்ராமிங் என்றதும் கோடிங் என்றதும் ஒன்று?
ஸோ இந்த கோடிங்ன்றதும் ப்ரோக்ராமிங்கிறதும் ஒன்று இல்லை. இந்த கோடிங்ன்றது வந்து பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங். இந்த ப்ரோக்ராமிங்கில் ஒரு பார்ட், அவ்வளோதான். இந்த ப்ரோக்ராமிங்ன்றது என்னென்னா ஸ்டார்ட்லேருந்தே வரும். நாங்கள் பிளான் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கோடிங்ன்றது எப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து இப்போ பிரியாணி செய்வது எப்படின்னு இருக்குது. பிரியாணி செய்யறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னது, ஃபர்ஸ்ட் வந்து நெய்யை விடுங்க, உள்ள வந்து இதை போடுங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே, அந்த ஸ்டெப்ஸ்லாம் தெரியாது. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. சரியா, 1 2 3 சொல்லி ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன செய்றீங்க, அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்துக்கு இது உங்களுக்கு என்ன தெரியும், வெளியே இருக்கிற அரிசியை தூக்கி பானையில் போட தெரியும், போட்டுட்டீங்க. ஸோ அதுதான் கோடிங்னு சொல்கிறது. உங்களுக்கு வந்து என்ன தெரியும், இந்த சிண்டெக்ஸும் கீவேர்ட்ஸும் தெரியும். உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் தரப்பட்டிருக்குது. நீங்கள் அதை அப்படி என்ன செய்றீங்க, அதே லைனில் வந்து செய்கிறீங்க. அதுதான் என்ன சொல்லுவோம், கோடிங்னு சொல்லுவோம். அப்போ இந்த ப்ரோக்ராமிங்ன்றது என்னென்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை உருவாக்குறது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை உருவாக்குறது, நீங்கள் பிளான் பண்ணுறது. நான் இப்போ செய்ய போகிறது பிரியாணி, இப்படி தான் இருக்கணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இதை விடணும்ன்றதை நீங்கள் என்ன செய்றீங்க, பிளான் பண்ணுறீங்க. நீங்களாவே பிளான் பண்ணி ஒரு ஐடியாவை எடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க, அதை வந்து கோடிங்காக மாற்றி அந்த கோடிங் என்ன செய்றீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அதுதான் ப்ரோக்ராமிங்கும் கோடிங்க்குமான வித்தியாசம். சரி, இப்போ நாங்கள் இது வந்து எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லாத விஷயம். நாங்கள் இப்போ பார்க்க வந்த விஷயம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். சரியா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் பார்த்துட்டோம். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நான் பார்ப்போம். அப்போ நான் இப்போ சொன்னால் நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பார். இந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து 2 வகையான டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு 2 வகையான டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஆள் நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா கம்பைலர்னு சொல்லுவோம். ஒரு ஆள் எப்படி சொல்லுவோம், கம்பைலர்னு சொல்லுவோம். இன்னொரு ஆள் எப்படி சொல்லுவோம்னா இன்டர்பிரட்டர்னு சொல்லுவோம். இன்டர்பிரட்டர் சரியா இருக்கும் நினைக்கிறேன், இன்டர்பிரட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன சொல்லுவோம், 2 வகையான டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரும் யாருன்னு பார்க்கணும். முதல்ல இந்த கம்பைலர்ன்றது யாருன்னு பார்க்கணும். முதல்ல இந்த கம்பைலர்ன்றது யாருன்னு பார்க்கணும். நீங்கள் இந்த வேர்டு எனக்கு யூஸ் பண்ணி பழக்கம்னா இதை டைப் பண்ணணும். ஓகே ஓகே, இப்போ டைப் பண்ணணும். இந்த கம்பைலர்ன்றது யாருன்னு பார்த்தா, நாங்கள் கம்ப் பண்ணுறது என்ன, முதல்ல கம்ப் பண்ணுறது என்ன, கம்பெனி என்ற என்னது, நிறைய பேர் சேர்ந்தது கம்பெனி. கம்ப்யூட்டர் என்னது, நிறைய வேலைகள் செய்யக்கூடியது வந்து கம்ப்யூட்டர். கம்ப்ளெக்ஸ் என்னது, நிறைய கடைகள் சேர்ந்தது வந்து பெரிய கம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி கம்பென்றது என்னது, நிறைய விஷயங்கள் சேர்ந்தது தான் கம்ப். அப்படின்னா என்னண்டா, இந்த கம்பைலர்ன்றது என்ன செய்யும்டா, நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து என்னத்தில் இருக்கும், ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜில் இருக்கும். நீங்கள் என்ன செய்திட்டீங்க, ப்ரோக்ராமிங் வந்து எழுதிட்டீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கோடிங்ஸை யூஸ் பண்ணி என்ன செய்றீங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து எழுதிட்டீங்க. இப்படி எழுதின ப்ரோக்ராம் என்ன செய்யணும்டா, அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்து, ஓகே கம்ப்ளீட்டாக எடுத்து, கம்ப்ளீட்னா என்னது, அதையும் கம்ப் வருது பாருங்க, ஃபுல்லாக எடுத்து, ஓகே இந்த எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து ஒரே ஐடியா என்ன செய்யுது, டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு மெஷின் ஃபார்மேட்டுக்கு மாற்றுது. ஒரே ஐடியா டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு மெஷின் ஃபார்மேட்டுக்கு மாற்றுது. மெஷின் லாங்குவேஜ்ன்றது என்னது, 0s and 1s என்ன செய்யுது, மாற்றுது. இதைத்தான் என்ன சொல்லுவோம், கம்பைலர்னு சொல்லுவோம். இதைத்தான் என்ன சொல்லுவோம், கம்பைலர்னு சொல்லுவோம். 0 and 1 என்ன செய்யுது, மாற்றுது. இதைத்தான் என்ன சொல்லுவோம், கம்பைலர்னு சொல்லுவோம். அப்போ இன்டர்பிரட்டர் என்னது, இன்டர்பிரட்டர் இதுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு லைன் பை லைனாக போகும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் போகும், இந்த ஃபர்ஸ்ட் லைனை வந்து என்ன செய்யும், மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றும். அப்புறம் செகண்ட் லைனுக்கு போகும், செகண்ட் லைன் என்ன செய்யும், மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றும். இந்த மாதிரி என்ன செய்யும், ஒவ்வொரு லைன் பை லைனாக உங்களோட ப்ரோக்ராம் என்ன செய்து கொள்ளும், எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வரும். ஸோ ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு கம்பைலரில் வந்து உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் ஒன்று விட்டுட்டீங்க, ஒரு சின்ன எரர் ஒன்று விட்டுட்டீங்க, ஒரு சின்ன பிள்ளை ஒன்று விட்டுட்டீங்க. அப்போ என்னட்ட கொண்டு பார்த்தா இந்த ஹோல் ப்ரோக்ராமே வந்து ரன் ஆகாது. என்ன செய்யும், இவ்வளோத்தையும் வந்து எங்களுக்கு கம்பைல் பண்ணிக்க கம்பைலர் எரர்னு சொல்லி வந்துடும். கம்பைலர் எரர்னு சொல்லி என்ன செய்யும், எங்களுக்கு வந்துடும். பட் இன்டர்பிரட்டர் அப்படி இல்லை, லைன் பை லைனாக போய்க்கல. உங்களுக்கு 99வது லைனில் எரர் இருக்குன்னா முதல் 98 லைனுக்கான அவுட்புட்டும் என்ன செய்யும், வந்துடும். அப்புறம் 99வது லைனில் வந்து என்ன செய்யும், நிப்பாட்டி இங்கே ஒரு எரர் இருக்குன்னு காட்டும். விளங்குதா? அப்போ எங்களுக்கு 2 வகையான டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு டிரான்ஸ்லேட்டர் என்ன செய்வார், கம்ப்ளீட்டாக எங்களோட ப்ரோக்ராம் எடுத்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ரெண்டாவது வகையான ஆள் என்ன செய்வார், எங்களுக்கு லைன் பை லைனாக டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அப்போ இவருக்கும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்ன வித்தியாசம் பார்த்தா, சாரி என்ன சம்மந்தம் பார்த்தா, வித்தியாசம் என்ன சம்மந்தம், இந்த கம்பைலரை யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு தானே, அவர் வந்து சாதாரணமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் சொல்லிக்கொள்ளும், சாதாரண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லிக்கொள்ளும். ஆனால் இந்த இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் இருக்கு தானே, உதாரணத்துக்கு பைத்தானா இருக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கலாம். இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அவர் சொல்லுவோம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அப்போ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்னது, இன்டர்பிரட்டரை யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். விளங்குதா? டவுட் எதுவும் இருக்கா, சொன்ன டவுட் எதுவும் இருக்கா உங்களுக்கு, ஏதாவது டவுட் எதுவும் இருக்கா, டவுட்னா இல்லை. கேட்கலாம். ஓகே, அப்போ இன்னொரு பெரிய சந்தேகம் வந்து எல்லாருக்கும் இருக்கும், ஜாவாக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் என்ன சம்மந்தம், ஜாவாக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஜாவாவும் ஜாவா ஸ்கிரிப்டும் சம்மந்தப்பட்டிருக்கு, அதாவது ஜாவான்றதும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு. ஸோ ஜாவான்ற ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க படிக்கல ரெண்டாவது, பட் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ஜாவான்ற ஒரு பாப்புலரான லாங்குவேஜ். ஸோ ஜாவா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாவா ஸ்கிரிப்டை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஜாவாக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது என்ன சம்மந்தம், சம்பந்தம் இல்லை. சம்மந்தமே இல்லை. நீ இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன கேட்கலாம்டா,
ஜஸ்ட் நான் ஒரு மீமில் பார்த்தேன், அவ்வளோதான். ஏன்னா காருக்கும் கார்பெண்டருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த கார்ன்ற வேர்டுக்கும் கார்பெண்டர் வேர்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அந்த சம்மந்தம் தான் இந்த ஜாவாக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் இருக்குது. ரெண்டுமே சம்மந்தமே இல்லை, அவ்வளோதான். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற பேர் ஏன் வந்தது? அப்போ ஜாவாக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாட்டி என்னத்துக்காக ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற பேர் வந்தது அப்படின்னு கேட்டால், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. என்னன்னா, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அங்கே வச்ச பேர் லைவ் ஸ்கிரிப்ட். என்ன பேர் வச்சாங்க? லைவ் ஸ்கிரிப்ட்னு வச்சாங்க. ஃபர்ஸ்ட் மொக்காண்டு வைக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து உச்சரிக்கிறதுக்கு எம்ஓசிஹெச் ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யறாங்க, அதை வந்து லைவ் ஸ்கிரிப்ட்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் இதோட ஒரிஜினலான பேர். பட் அந்த டைமில் வந்து ஜாவா வந்து பயங்கர பாப்புலராக இருந்தது. ஜாவான்றது பயங்கரமான ஒரு பாப்புலராக இருந்தது. அப்போ அந்த பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி தாங்களும் வந்து மேலே வரலாம்னு யோசிச்ச இந்த லைவ் ஸ்கிரிப்ட் டீம் என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னு பேர் வச்சாங்க, அவ்வளோ. ஸோ வேறு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, இதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னு பேர் வச்சாங்க. ஸோ ஜாவான்றது கம்ப்ளீட்டாக வேறு, ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு. ரெண்டுக்குமே வந்து எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கொள்றது ரெண்டுக்குமே சம்மந்தம் இருக்குது, இதுல ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் இது அப்படின்லாம் வச்சுக்கொள்கிறாங்க. பட் அப்படி ஒன்றுமே இல்லை. இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வேறு, இது வேறு, கம்ப்ளீட்டாக வேறு. சாரி, இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு, இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு. ஓகே, அப்போ ஜாவா வேறு, ஜாவா ஸ்கிரிப்ட் வேறு. அப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எங்க கண்ணா? நாங்கள் இப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க கொஞ்சம் முதல்ல, அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். நான் சொன்னேன், ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுவார், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரன் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுவார்னு சொன்னேன். அப்போ அந்த டிரான்ஸ்லேட்டர் யார்? ஜாவா ஸ்கிரிப்ட் கன்வெர்ட் பண்ணுற டிரான்ஸ்லேட்டர் நாங்கள் டவுன்லோட் பண்ணணுமா அங்கேயாவது இருந்து அப்படின்னு கேட்டால், நீங்கள் அப்படி ஒருத்தரையுமே டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து கன்வெர்ட் பண்ணி எங்களுக்கு ஐ மீன் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கான இந்த இன்டர்பிரேட்டர் வந்து எல்லா ப்ரௌசர்லையுமே இருக்கும். எல்லா ப்ரௌசர்ன்றதையும் விட பெரும்பான்மையான ப்ரௌசரில் இருக்கும். பெரும்பான்மையான ப்ரௌசரில் இருக்கும். அது நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் என்ஜின் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? ஜாவா ஸ்கிரிப்ட் என்ஜின் சொல்லுவோம். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் என்ஜின் தான் என்ன செய்யுது, எங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணி தருது. ஜாவா ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணி தருது. வாங்கிட்டு அப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு? நான் செய்து வச்ச கோடில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் செய்து வச்ச கோடில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஜஸ்ட் நான் எழுதி வச்சேன் அந்த கோட், அதுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் நான் இதுக்கு ஓப்பன் பண்ணுறேன். விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஏற்கனவே HTML CSS வந்து ஒரு பேசிக்காக நாலேஜ் இருக்கும். நான் என்ன செய்கிறேன், இந்த CSS அழிச்சுக்கொள்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஜாவா ஸ்கிரிப்டையும் அழிச்சுக்கொள்கிறேன். ஓகே, இதெல்லாம் என்னன்னு சொல்லி பயப்படாதீங்க, நான் அடுத்தது தான் பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்தது நாங்கள் இதான் பார்க்க போகிறோம், இதில் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் இதை அழிச்சுக்கொள்கிறேன். அழிச்சிட்டு சேவ் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், உங்களுடைய இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதான அந்த வெப்சைட், இதான அந்த வெப்சைட். எந்த வெப்சைட்? எங்களுடைய இந்த HTML வெப்சைட். இந்த HTML வெப்சைட், இந்த வெப்சைட் எங்களுக்கு என்ன செய்யுது, ப்ரௌசரில் இந்த மாதிரி தெரியுது. தெரியுது எல்லாருக்கும்? தெரியுது எல்லாருக்கும்? தெரியுதா? ஓகே, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு என்ன செய்யுது, வெப்சைட் தெரியுது. இல்லை என்ன செய்யுது, கொஞ்சம் லிஸ்ட் வருது. ஓகே, மாற்றலாம், ஒன்றும் பெருசாக மாற மாதிரி தெரியல, அப்படி தான் இருக்குது. இங்கே 2 பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணாத கொண்டு நடக்கல, பட் இருக்குது. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இவருக்கு வந்து CSS ஆட் பண்ண போகிறோம். CSS ஆட் பண்ண போகிறோம். ஓகே, CSS ஆட் பண்ணுவோமா? அப்படி ஆட் பண்ணுறது எங்களுக்கு CSS வந்து தெரியும். ஸ்டைல் டெக்குள்ள ஆட் பண்ணலாம்னு நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அப்படி தெரியாதாக்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த மாதிரி ஸ்டைல் டெக்குள்ள ஆட் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி CSS பற்றி அடிப்படையான நாலேஜ் இல்லாதப்போ எனக்கு கண்டக்ட் பண்ணுங்க. ஓகே, எனக்கு கண்டக்ட் பண்ணுறது பெட்டர் உங்களுக்கு. ஸோ நான் என்ன செய்கிறேன், CSS வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கொள்கிறேன். சேவ் பண்ணிட்டு என்ன செய்கிறேன், இப்போ வந்து இதை ரீஃப்ரெஷ் பண்ண போகிறேன். இந்த பேஜை வந்து ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ மாற்றம் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன செய்யுது, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் அது மாறிட்டு, ஜஸ்ட் ஒரு CSS ஆட் பண்ணதால எங்களுக்கு என்ன செய்யுது, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து வந்துட்டு. அப்போ இந்த வெப்சைட் வந்துட்டு தானே இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே வந்து மாற்றி பார்க்குறேன். உங்களுக்கு அது மாற்றம் வருதா? இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியல. பட்டனை கிளிக் பண்ண உங்களுக்கு ஒரு மாற்றமும் தெரியல. டைம் லெஃப்ட் லோடிங் என்றது இருக்குது. ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரியுது. இப்போ நான் அடுத்து என்ன செய்கிறேன், கீழே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண போகிறேன். என்னோட பாடிக்குள்ள வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி யோசிக்காதீங்க, ஜஸ்ட் நான் உங்களுக்கு இப்படி ஒரு இருக்குன்னு தான் காட்டுறேன், அவ்வளோதான். இதை நாங்கள் எல்லாம் படிப்போம், எல்லாமே தனித்தனியாக படிப்போம். ஜஸ்ட் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு புக்ஸ் கொண்டு வருது, ஒரு பொப்பப் கொண்டு வருது. அதில் என்ன செய்யுது, ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் எடுக்கிறது. நான் என்ன செய்கிறேன், நான் போகிறது நேம் அடிக்குவா, ராஜான்னு அடிச்சுக்கொள்ளுவா. அடிச்சு நான் என்ன செய்கிறேன், ஓகே கொடுக்குறேன். ஓகே, நான் அடிச்ச ராஜான்ற பேர் இங்கே இருக்குது பாருங்க. நான் அடிச்ச ராஜான்ற பேர் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நான் இதில் வந்து பார்க்குறேன். ஓகே, கீழே டைம் ஓடுது பாருங்க, டைமர் ஓடுது கீழே. ஸோ டைமரும் ஓடுது. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு என்ன செய்யுது, ஓகே சம்திங் வருது, 20% ஆஃபர் தான் வருது. நான் அடுத்த கிளிக் பண்ணுறேன், எனக்கு சம்திங் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஒன்று வருது. நான் என்ன செய்கிறேன், திருப்பி அடுத்த கிளிக் பண்ண திருப்பி இதை கிளிக் பண்ண என்ன செய்யும், உங்களுக்கு இன்னொன்று வருது. திருப்பி கிளிக் பண்ண இன்னொன்று வருது. திருப்பி கிளிக் பண்ண இன்னொன்று. அந்த மாதிரி என்ன செய்யுது, மாறி 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 வேறு வேறு நேம்ஸ் வந்து எங்களுக்கு என்ன செய்யுது, வேற மாதிரி இருக்குது. அடுத்து நான் என்ன செய்கிறேன், மேலே லாங்குவேஜை போய் சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கிலீஷ் இருக்கிறத எப்பன்னு சொல்ல மாட்டேன். மாற்ற எங்களுக்கு என்ன செய்யுது, லாங்குவேஜ் வந்து மாறுது பாருங்கள். ஸோ அடுத்த இன்னொரு லாங்குவேஜுக்கு மாத்திரம் பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குது ரெண்டுமே. இங்கிலீஷை போட்ட பாருங்கள், வெல்கம் டு கஃபே ப்ளீஸ்ன்னு வருது. இதை போட்டால் என்ன செய்யுது, பயன் வீடியோ கஃபே ப்ளீஸ் ஏதோ சம்திங் வருது.
அடுத்து ஃப்ரான்ஸ் போட்டால் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு லாங்குவேஜ். அது வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. மற்றபடி சம்திங் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏயில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும், பாருங்க ஏயில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த மாதிரி எங்களுக்கு என்ன செய்யுது, லாங்குவேஜை வந்து கம்ப்ளீட்டாக எங்களை மாற்றக்கூடிய மாதிரி இருக்குது. பட் அது டைம் ஓடிக்கொண்டு பாருங்க, டைமர் ஓடுறது தெரியுது எங்களுக்கு, டைமர் ஓடுது. எங்களுக்கு என்ன செய்யுது வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதான் ஜாவா ஸ்கிரிப்ட்னு பார்க்குறோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டால் எங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு யூசரால் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டில் என்ன செய்யலாம், எனக்கு வந்து இப்போ நான் இங்கிலீஷ் பார்க்கணும்னா என்ன செய்யலாம், இங்கிலீஷ் கிளிக் பண்ணி பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃப்ரான்ஸை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், ஃப்ரான்ஸுக்கு மாற்றி பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம வேறு ஒரு ஆஃபர்ஸ் என்ன செய்யலாம், கிளிக் பண்ண டைனமிக்காக சேஞ்ச் பண்ண வைக்கலாம். வெப்சைட்டில் ஒரு ஸ்டட்டிக்கான கண்டென்ட் இல்லாமல் டைனமிக்கான கண்டென்ட் சேஞ்சிங்க நான் என்ன செய்து கொள்ளலாம், உருவாக்கி கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் லைக் போடுறது, இன்ஸ்டாகிராமில் லைக் போடுற மாதிரியான ஒரு செயற்பாடு, அவ்வளோதான். நாங்கள் லைக் போட்டோன்னு என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரியான விஷயத்தை வந்து அதை என்ன செய்து கொள்ளையிலுமா இருக்கு. அதே மாதிரி இங்கே நாங்கள் என்ன செய்யலாம் பாருங்க, இதில் வந்து என்ன இருக்குது, ஜஸ்ட் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஒரு நேமே கொடுக்காம ஓகே கொடுக்குறேன், என்ன வருது, கெஸ்ட் வருது. நான் திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஒரு பேர் கொடுக்குறேன், ஓகே ஜோன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுத்தா என்ன செய்யுது, எனக்கு ஜோன் வருது. ஸோ டைனமிக்காக நான் இப்போ இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணோன்னு எப்படி என்னுடைய ப்ரொஃபைல் வருதோ அந்த மாதிரி நான் இப்போ கொடுக்குற பேர் என்ன செய்யுது, இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகுது எனக்கு. ஸோ இந்த மாதிரியான டைனமிக்கான வெப்சைட்டை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைங்கிட்ட டவுட் இருந்திருக்கா, யாருக்கு டவுட் இருந்திருக்கா, இதில் டவுட் இருந்திருக்கா, யாருக்காவது டவுட் இருந்திருக்கா? அப்புறம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஏன் படிக்கணும், இப்போ சொல்லுங்க பார்ப்போம் யாராவது, நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் ஏன் படிக்கணும், எவ்வளோ சொன்ன விஷயத்தை வச்சு சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. ஒரு வெப்சைட் வந்து இப்போ டைனமிக்கா ஓகே, ஒரு வெப்சைட் டைனமிக்காகவும் இன்ட்ராக்டிவாகவும் மாற்றுறதுக்காக நாங்கள் இதை படிக்க போகிறோம். அண்ட் இதே நேரம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது என்னது, ஒரு பாப்புலரான வெப் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ். அப்போ நாங்கள் படிக்கிறது எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களால் வந்து ஜாப் மார்க்கெட்டில் நிறைய ஜாப்ஸை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதற்கு பில் பண்ணக்கூடாது எல்லாத்தையும். ஐ திங்க் ஒன்றில் போயிட்டு செலக்ட். சரி, ஓகே பில் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இன்னும் ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் எங்கே ரன் ஆகும்னு பார்த்தோம். ஓகே, சரி, ஜாவா ஸ்கிரிப்ட் எங்கே ரன் ஆகும், நான் என்ன சொல்கிறேன், ஜாவா ஸ்கிரிப்ட் ரன்ஸ், எங்கே ரன் ஆகும். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எங்கே ரன் ஆகும்னு பார்த்தா, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து முதலாக உருவாக்கப்படவில்லை 1995 நினைக்கிறேன், எனக்கு சரி ஞாபகம் டேட். பட் முதலாக உருவாக்கப்படவில்லை. அது எதுக்காக உருவாக்கப்பட்டதுண்டா, கிளையன்ட் சைடில் ரன் பண்ணுறதுக்காக. அது காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் வந்து அது 1990 அந்த டைமில் வந்து சம்திங், எனக்கு டேட் அவ்வளோ அக்யூரேட்டாக ஞாபகம் இல்லை, 1990 அந்த டைமில். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த ப்ரௌசர்ஸில் நிறைய அட்வான்ஸான விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஃபயர்பாக்ஸ் அண்ட் கூகுள் க்ரோம், இந்த மாதிரியான இதுகள் இருக்குது தானே, ஐ மீன் ப்ரௌசர்ஸ் இருக்குது தானே, அந்த ப்ரௌசர்ஸில் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் நிறைய வர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு ப்ரௌசர் என்ன செய்யுது, முதலாக வெப்சைட்ன்றது எப்படி இருந்ததுன்னா, எங்களுக்கு டெக்ஸ்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு புத்தகம் படிக்கிறது எப்படி படிக்கிறீங்களோ, ஒரு புத்தகத்தை நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஒரு புத்தகம் படிப்பீங்க. அதான் வெப்சைட். ஜஸ்ட் அங்கே டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. அதுதான் வெப்சைட்ன்றது இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வெப்சைட்ன்றது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னா, ஒரு ப்ரௌசர், ஏதோ ஒரு ப்ரௌசர், ஐ திங்க் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நினைக்கிறேன், அந்த ப்ரௌசர் என்ன செய்யுது, இமேஜஸை வந்து வெப்சைட்டுக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கான வசதியை செய்து கொடுக்குது. இமேஜஸ் அண்ட் மீடியாஸை வந்து வெப்சைட்டுக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கான ஒரு வசதியை செய்து கொடுக்குது. ஸோ இன்னொரு கைண்ட் ஆஃப் ப்ரௌசர் என்ன செய்யுதுன்னா, தனக்கு வந்து கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான வசதியை கொண்டு வருது. அப்போ தான் சிஎஸ்எஸ் என்ற விஷயம் வருது. அப்படி இருக்கைக்குள்ள வந்து இந்த அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து புதுசாக வெப்சைட்ஸில் வந்து வர ஆரம்பிக்குது. அப்படி வரைக்குள்ள தான் இந்த இன்டராக்டிவ் என்ற விஷயம் வந்து மக்களுக்கு தேவைன்றது நிறைய நிறுவனங்களுக்கு விளங்க ஆரம்பிக்குது. அப்படி வந்த ஒரு லாங்குவேஜ், அப்படி வந்த ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட். அதாவது இன்ட்ராக்டிவான விஷயங்களை, அதாவது பிரயோஜனமான விஷயங்களை வந்து செய்யறதுக்காக, சாதாரணமாக அழகு என்று மட்டும் இல்லாமல் அது வந்து மக்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்காக, இன்ட்ராக்டிவான விஷயங்களை செய்யறதுக்காக தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கொண்டு வரப்படுது. அப்போ கிளைண்ட் சைட்ல தான் ஃபர்ஸ்டா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆச்சு. கிளைண்ட் சைடுன்றது என்ன முதல்ல, வாட் இஸ் கிளைண்ட் சைடு, நான் கிளைண்ட் சைடு சொல்லி கொடுக்கும், உங்களுக்கு கிளைண்ட் சைடு என்ன தெரியுமா முதல்ல. ஸோ கிளைண்ட் சைடுன்றது என்னென்னு பார்ப்போம். நாங்கள் வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன், இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்துட்டு இந்த ப்ரௌசருக்கு வரும். ஓகே, வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், இதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஓகே எங்களோட வெப்சைட் அடிக்கணும், அஃப்ளோ வர games.com அடிச்சு போடுறேன். அடிக்க எனக்கு என்ன செய்யுது, இங்கே வந்து லோட் ஆகுது. ஓகே, லோட் ஆகி எனக்கு என்ன செய்யுது, இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த வெப்சைட் வந்து எனக்கு ஓப்பன் ஆகுது. அப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன், இந்த வெப்சைட் வந்து பார்த்து போடுறேன். இந்த வெப்சைட் எப்படி ஓப்பன் ஆகுது எனக்கு, நான் இதில் வந்து ஜஸ்ட் என்ன செய்யலாம், ஒரு அட்ரஸ் அடிச்சோன்னு எனக்கு என்ன செய்யுது, இந்த வெப்சைட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது. ஸோ அது எப்படி நடக்குதுன்றதை பார்த்தோம்னா, முதல்ல நாங்கள் எங்களோட மிஷினை வந்து எடுத்துக்கொள்ளும். இதான் எங்களோட மிஷின், சரியா. எங்களோட மிஷினில் நான் என்ன செய்கிறேன், எங்களோட ப்ரௌசருக்கு போயிட்டு ஒரு சம்திங் அடிக்கணும், ஒரு அட்ரஸை வந்து அடிக்கணும். அட்ரஸ் அடிக்கல என்ன நடக்குதுன்னு பார்த்தா, முதல்ல நாங்கள் பார்ப்போம் எங்களோட வெப்சைட் எங்கே இருக்குது. நான் இப்போ ஓப்பன் பண்ண தானே இந்த வெப்சைட், இது எங்கே இருக்குன்னா என்னுடைய சர்வரில் இருக்குது.
என்னுடைய சர்வர்ன்றதுல நான் வந்து காசு கொடுத்து ஒரு சர்வர் வச்சிருப்பேன். அந்த சர்வரில் தான் என்ன செய்திருப்பேன், என்னோட வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த சர்வரில் ஒரு பிளேஸில் கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்கும். இந்த ஃபைல்ஸில் என்ன இருக்கும், என்னுடைய கோட்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். எழுதின கோட்ஸ் எல்லாமே என்ன செய்யும், அங்கே தானே இருக்கும். அப்போ இதுக்கு வந்து இந்த சர்வரில் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும்னா நம்பராக தான் இருக்கும். இந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்பராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஐபி அட்ரஸ், ஓகே, ஐபி அட்ரஸ் ஆஃப் கூகுள் கிடைக்கும். சரியா, கூகுள் ஐபி அட்ரஸ் வச்சுக்கொள்ளும். கூகுள் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கொள்வோம். ஸோ இதில் ஒரு ஐபி அட்ரஸ் எடுத்துக்கொள்வோமே. ஜஸ்ட் இங்கே ஒரு நாள் பார்க்குறேன். 888 இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் என்ன இருக்குது இந்த கூகுள் ஐபி அட்ரஸ் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல ஸோ இது வந்து பார்ப்போம். இது எல்லாமே வந்து ஐபி அட்ரஸ் சொல்கிறது. பாருங்க ஐபி அட்ரஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் நம்பர்ஸ் தான் இருக்குது. எடுத்துக்கலாம், நம்பர்ஸ் தான் இருக்குது. இந்த நம்பர் வந்து காப்பி பண்ணி போடுறேன். இது போட்டு ரன் பண்ணி பார்ப்பேன், என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ இந்த நம்பர்ஸ் இது நான் இதை வந்து போய் அடிச்சு பார்க்கக்கூடாது. கூகுள்.com 192 ஸ்டார்ட் ஆகும். நம்ம படிச்சு காட்டுறோம். ஸோ கூகுள்.com ஐபி அட்ரஸ் நாங்கள் பார்ப்போம். இப்போ கூகுள்.com ஐபி அட்ரஸ் பார்ப்போம். ஸோ அடிச்சு நாங்கள் என்ன வரும், ஜஸ்ட் இங்கே பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலையில் டு சர்ச் என்ன கொடுக்கணும், டு சர்ச் ஐபி அட்ரஸ் யூஸ்ட் பை கூகுள். இதில் வந்து நான் என்ன செய்கிறேன், 192 ஸ்டார்ட் ஆகிற ஐபி அட்ரஸ் இருக்குது. ஓகே, இந்த வெப்சைட்டில் இந்த ஐபி அட்ரஸ் நான் காப்பி பண்ணி போடுறேன். காப்பி பண்ணி என்ன செய்யணும், இந்த இடத்துல வந்து போட்டுட்டு ரன் பண்ணி போடுறேன். ஓகே, இது எங்களுக்கு தரணும், பட் எங்களுக்கு இது அவுட்புட் வெரைட்டி பிரச்சனை. நான் என்ன செய்கிறேன், ஐபி லுக்கப் எடுத்துக்கொண்டு போய் ஐபி லுக்கப்பில் போட்டு போகிறோம். நாங்கள் ஐபி லுக்கப்பில் போட்டு நமக்கு ஒரு ஐபி லுக்கப்பில் ஒரு டூல் இருக்குது. ஐபி லுக்கப்பில் டூல் என்னன்னா, நாங்கள் அதில் வந்து ஒரு அட்ரஸை கொடுத்தோம்னா அந்த ஐபி அட்ரஸ் வந்து எடுத்து தருது. ஸோ அதான் அந்த விஷயம். நான் இப்போ என்ன செய்வேன், இந்த இடத்துல டொமைன் நேம் அடிச்சு போடுறேன். வந்து கூகுள்.com அடிச்சு போடுறேன். அடிச்சுட்டு என்ன செய்வேன், ஐபி லுக்கப் கொடுக்குறேன். இங்கே ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ண விரும்புறது என்னன்னா அந்த ஐபி அட்ரஸ். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதான் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுது. கூகுள்.com வந்துட்டு you have entered domain name, you have found IP address from domain name, you have entered your IP address, இந்த மாதிரி சொல்லுது எனக்கு. ஸோ இதான் ஐபி அட்ரஸ் சொல்லுவேன். இந்த ஐபி அட்ரஸை கொடுத்துட்டு என்கிட்ட கொடுத்தா எனக்கு என்ன செய்யணும்னா, எனக்கு கஸ்பஸ் கை வந்து தடுக்குது. நான் என்ன செய்யறேன், ஓன்று கண்ணே கொடுக்குறேன். ஒன்று கண்ணே கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் வந்து ஆன்டிவைரஸ் வந்து தடுக்குது. எங்கே போகுது, இது கூகுள்.comக்கு போகுது. ஜஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா, கூகுள்.com அடிக்கல, அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம், ஜஸ்ட் கொஞ்சம் நம்பர்ஸ் அடிச்சேன். அதாவது ஜஸ்ட் கொஞ்சம் நம்பர்ஸ் அடிச்சுனா அடிச்சுட்டு என்ன செய்யலாம், என்ற அடிச்சோன்னு எங்களுக்கு என்ன செய்யுது, கூகுள்.com ரீடைரக்ட் ஆகுது அந்த பாட்டில். அப்போ இந்த நம்பர் இருக்கு தானே, இந்த நம்பர் தான் அட்ரஸ்ன்னு சொல்கிறது. அப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த கூகுள்.com வந்து எடுத்துக்கொள்வோம். அடுத்து என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல இதுன்ற ஐபி அட்ரஸ் என்னவா இருக்குமென்றா, இந்த கூகுளோட ஐபி அட்ரஸ் என்னவாக இருக்கும் என்றால், நான் இப்போ எடுத்துக்கொண்ட நம்பர் இதுதான் அந்த கூகுளோட ஐபி அட்ரஸ். இதுதான் இந்த கூகுளோட ஐபி அட்ரஸ். அப்போ இந்த ஐபி அட்ரஸ் தான் நாங்கள் எப்போ தேட வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு ஹியூமனால ஒரு நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம். நான் பாருங்க, இப்போ நான் கூகுளோட நம்பர் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், கூகுளில் போய் தேடி அங்கே போயிட்டு ப்ரௌசரில் தேடி அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும், ஐபி லுக்கப்பில் போய் பார்த்து தான் என்ன செய்யணும், இந்த நம்பரையே கண்டுபிடிச்சு எடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹியூமன் பிரெயினால இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், இதை வந்து ஒரு நேமாக வச்சிருந்தா, அதாவது ஒரு வேர்டாக வச்சிருந்தா எங்களால் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸின்னு சொல்லி என்ன செய்கிறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்டா, இன்னொரு சர்வர் வச்சுக்கோம். அது யாருன்னா நேம் சர்வர். இந்த நேம் சர்வரில் என்ன இருக்குன்னு பார்த்தா, ஒவ்வொரு ஐபி அட்ரஸ்க்குமான, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஐபி அட்ரஸ் வைங்களேன், இந்த ஐபி அட்ரஸுக்கு என்ன செய்யுது, நிகரான https google.com இந்த மாதிரி நிகரான டொமைன் நேமை வந்து என்ன செய்து கொள்ளுது, சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுது. ஜஸ்ட் நான் சைஸை குறைக்கிறேன், கொஞ்சம் போட்டோம் தெரியல. ஓகே, என்ன செய்யறோம், இதுக்கு நிகரான டொமைன் நேம் என்ன செய்து கொள்றோம், இந்த நேம் சர்வரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். என்ன சொல்றாங்க, நேம் சர்வர்னு சொல்றாங்க. அப்போ நான் எப்போ எல்லாம் என்னுடைய ப்ரௌசரில் போயிட்டு google.com https.google.com சர்ச் பண்ணுறேனோ, அப்போ என்ன செய்யும், அவர் வந்து இந்த நேம் சர்வரை கால் பண்ணுவார். நேம் சர்வருக்கு என்ன செய்வார், இந்த டொமைனை அனுப்புவார். இந்த டொமைனை வந்து என்ன செய்வார், அனுப்பி வைப்பார். அப்போ இந்த நேம் சர்வர் என்ன செய்ய முடியாது, டொமைனை வாங்கி கொண்டு எனக்கு இவரை ரிட்டர்ன் பண்ணுவார். இவர் என்ன செய்வார், ரிட்டர்ன் பண்ணுவார். இப்போ என்ன நடக்கும், இவர் போயிட்டு சர்வரில் போய் சர்ச் பண்ணுவார்.
சர்வரில் சர்ச் பண்ணி என்ன செய்து கொள்வார், இந்த வெப்சைட் எடுத்துக்கொள்வார். இந்த வெப்சைட்டுக்கான ஃபைல்ஸ் இருக்கு தானே, இதையே எடுத்துக்கொண்டு என்ன செய்வார், திருப்பி என்னட்ட வருவார், இந்த ப்ரௌசருக்கு வருவார். இந்த ப்ரௌசருக்கு வந்த பிறகு என்ன நடக்கும்டா, ஒரு டொம் கிரியேட் ஆகும். இந்த டொம்மை பற்றி நாங்கள் பின்னால் பார்ப்போம், இப்போதைக்கு இதை பற்றி வேண்டாம். ஸோ டொம் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த டொம் தான் என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் கோடாக வந்து என்ன செய்யும், மாறும். அதுதான் எனக்கு என்ன செய்யும், இந்த மாதிரி வெப்சைட் டிஸ்பிளே ஆகும். அதாவது நான் பார்க்கின்ற இந்த விஷுவல்ஸ், நான் பார்க்குறது எனக்கு கண்ணுக்கு தெரியுதானே சில விஷயங்கள், இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த விஷயங்கள் தான் என்னன்னு சொல்றது, ஃப்ரண்ட் எண்ட் சொல்றது. இந்த ஃப்ரண்ட் எண்ட் தான் நாங்கள் என்னன்னு சொல்ல போகிறோம், கிளைண்ட் சைடுன்னு சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம், கிளைண்ட் சைடுன்னு சொல்ல போகிறோம். இப்போ வேற என்ன சைடு இருக்குன்னு கேட்டால், சர்வர் சைடு ஒன்று இருக்குது. அந்த சர்வர் சைடு எங்கே இருக்கும், சர்வரில் இருக்கும். அவ்வளோதான். நான் இப்போ பார்த்தோமே, சர்வர் ஒன்று பார்த்தோமே, நேம் சர்வரில் மற்ற சர்வர் பார்த்தோமே, எங்களுடைய சர்வர். இந்த எங்களுடைய சர்வருக்கு IP அட்ரஸ் இருக்குன்னு பார்த்தோம் தானே, அந்த சர்வரில் என்ன செய்வார், சர்வர் சைடுன்னு சொல்லுவோம். அந்த சர்வர் எப்படி சொல்லுவோம், சர்வர் சைடுன்னு சொல்லிக் கொள்வோம். சரியா? அப்போ எங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் வந்து முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கிளைண்ட் சைட்டில் ரன் ஆகிறதுக்காக மட்டும்தான். ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சர்வர் சைட்லேயும் ரன் ஆகுது. ஓகே, சர்வர் சைட்லேயும் ரன் ஆகுது. Node.js சொல்லுவோம். அதை நம்ம பின்னால் படிக்க தானே போகிறோம், React.js Node.js சொல்லி. Node.js பேக்கெண்டில் வந்து ரன் ஆகும். பேக்கெண்ட், ஓகே, சர்வர் சைடுன்றது பேக்கெண்ட் தான் சொல்கிறோம். ஸோ இந்த சர்வரில் வந்து பேக்கெண்ட் இருக்கும். அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. ஐ மீன், நான் சொல்கிறது என்ன விஷயம்னா, ஒரு விசிபிளான ஒரு வடிவம் இருக்காது. ஓகே, எங்களால் பார்க்க முடியாத விஷயம், அது வந்து பேக்கெண்ட்னு சொல்லுவோம். அந்த பேக்கெண்டுக்கு வந்து என்ன பேர் வைப்போம், சர்வர் சைடுன்னு சொல்லுவோம். அது எங்கே இருப்பார், சர்வரில் தான் இருப்பார். அவர் வந்து எங்களால் என்ன செய்யலாது, வெப்சைட்டில் பார்க்க இல்லாது, உணர இல்லை. விளங்குதா, பார்க்க இல்லாத உணரல. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறேன். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நான் இதை சப்மிட் பண்ணுறேன். என்ன செய்யணும்னா, இந்த பேக்கெண்ட் வந்து இதை வந்து மெயிலாக அனுப்பிடு. மெயில் அங்கே அனுப்பும், எனக்கு வந்து என்னுடைய மெயிலுக்கு வந்துருக்குது. சரியா? உதாரணம் என்னோட சரி காட்டு, இந்த செட் போட்டுக்கு வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், ஹாய் அடிச்சுட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி எனக்கு என்ன செய்யுது, ஹாய் இங்கே போயிட்டு செட் போட்டு வந்து ஏதோ யோசிக்குது இங்கே உங்களுக்கு. ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். என்ன செய்றீங்க, ஒரு ஆன்சர் வந்து தருது. இந்த ஆன்சர் தர்றது யாரு, இந்த எங்கே இருக்குது, பேக்கெண்டில் இருக்குது. இது எங்களால் பார்க்கலுமா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலுமா, உங்களால் இந்த ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் பார்க்கலுமே தவிர உள்ளே நடக்குதுன்னு சொல்லி உங்களால் என்ன செய்யலாது, பார்க்கலாது. அதுதான் என்ன சொல்லுவோம், சர்வர் சைடுன்னு சொல்லுவோம். அதுதான் எப்படி சொல்லுவோம், சர்வர் சைடுன்னு சொல்லுவோம். நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயத்தை கிளைண்ட் சைடுன்னு சொல்லுவோம். விளங்கிட்டா? அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஸ்டார்ட் பண்ணது கிளைண்ட் சைடில் ரன் ஆகிறதுக்காக. ஆனால் இப்போ வந்து ப்ரௌசரில் ரன் ஆகிற மாதிரி சர்வர் சைட்ல ரன் ஆகுது. அதுதான் எப்படி சொல்லுவோம், Node.jsன்னு சொல்கிறோம். விளங்கிட்டா? டவுட் எதுவும் இருக்கா, டவுட் எதுவும் இருக்கா, டவுட் ஏதாவது இருக்கா, யாருக்கா டவுட் ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல. அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றதை பற்றி கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா வந்துருக்குது. அதே இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து தனியாக வெப் டெவலப்மெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் இல்லை. ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது இப்போ ஒரு வெர்சடைலான லாங்குவேஜ். இன்னும் யூஸ் பண்ணாலும் பார்ப்போம், லிஸ்ட் வந்து பார்ப்போம் நாங்கள். அது வந்து வெப் டெவலப்மெண்ட். இப்போ சைஸை பெருசாக தெரியல உங்களுக்கு, 48 காணதா, 72 எஸ் கொஞ்சம் ஓகே. எங்களுக்கான வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் ஆகுது. வெப் டெவலப்மெண்ட் அடுத்து வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்லையும் இப்போ யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பெருசாக ஓகே. மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், அதாவது ரியாக்ட் நேட்டிவ்னு சொல்லி ஒரு லைப்ரரி இருக்குது, அதை யூஸ் பண்ணுவோம். மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், ரியாக்ட்ன்றது வெப் டெவலப்மெண்ட்டுக்காக, ரியாக்ட் நேட்டிவ்ன்றது மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி வந்து கேம் டெவலப்மெண்ட், முந்தைய காலத்தில் யூனிட்டி வந்து ஜாவாஸ்கிரிப்டை சப்போர்ட் பண்ணது, இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறது இல்லை. பட் ஜாவாஸ்கிரிப்டில் வெப் டெவலப்மெண்ட் கேம் டெவலப்மெண்ட் செய்யறாங்க. அடுத்து வந்து ஏஐ அண்ட் ஐஓடியில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது இன்றைக்கு பயங்கரமான பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அது மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னு கேட்டால், பெருசாக ஒன்றுமே தேவை, உங்களுக்கு தேவை விஷுவல் ஸ்டுடியோ கோட். இதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டால், ஜஸ்ட் இங்கே வாங்க, உங்களுடைய ப்ரௌசரில் போயிட்டு எந்த ப்ரௌசர் ஆகணும்னு இருக்கலாம், ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ கோட் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், இந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஒஃபிஷியல் பேஜ் வரும். இதில் டவுன்லோடுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பேஜ் வரும். ஓகே, நான் இந்த லிங்க் வேணால் தரேன். இது நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ண இதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், மெக் யூஸ் பண்ண இதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், ஒரு லினக்ஸ் யூஸ் பண்ணால் இதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வது நார்மலான வழக்கமான செயற்பாடு தான். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், டவுன்லோட் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த EXE ஃபைலை ரன் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து என்ன செய்து கொள்ளலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் விண்டோஸில். அதே மாதிரி உங்களுடைய மேக்புக்காக இருந்தால் மேக்புக்கில் எப்படி உடனே இன்ஸ்டால் பண்ணுங்களோ அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். லினக்ஸ்லேயும் அந்த மாதிரி உங்களுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட் உங்களோட டெர்மினலை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்றது வந்து உங்களுக்கு தேவை. அடுத்து ரெண்டாவது தேவையான விஷயம் என்று பார்த்தா, இந்த ப்ரௌசர், ஏதாவது ஒரு ப்ரௌசர், ஓகே, அது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோராக இருக்கலாம், எட்ஜாக இருக்கலாம், மொக்ஸிலாவாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி குரோமா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து நீங்கள் என்ன செய்து கொள்ளணும், உங்களோட கம்ப்யூட்டரில் வச்சுக்கணும். அது நார்மலாகவே உங்களுக்கு இருக்கும். அதில் நாங்கள் யூஸ் பண்ண போகிறது இந்த கன்சோல். இந்த கன்சோலை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ணிக்கொள்ள போகிறோம். சரியா? அப்போ நாங்கள் இந்த கன்சோல்ன்றதை என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ணிக்கொள்ள போகிறோம். உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவை, முதலாவது வந்து
ஒரு ப்ரௌசர் தேவை, அதே மாதிரி வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட், இல்லாட்டி ஏதாவது ஒரு கோட் எடிட்டர் இருந்தால் ஓகே, பட் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ன்றது பெட்டராக இருக்கும், ப்ரிஃபரபிளாக சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இதில் போயிட்டு என்ன செய்யணும், இந்த இடத்துல விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ண பிறகு எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கொள்ளணும். நான் அடுத்த கிளாஸ் காட்டுறேன் எப்படி செய்யணும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் வந்து அதை எப்படி செய்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து பேசிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன், ஜாவாஸ்கிரிப்டுக்கான இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறது, ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி HTML-க்குள்ளே கொண்டு வரதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ டே கிளாஸ் காணும், இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தானே, ஸோ டே கிளாஸ் காணும். நாளைக்கு கிளாஸ் வந்து 1 hour நடக்கும், நாளைக்கு 8 to 9 வந்து கிளாஸ் இருக்கு. ஸோ தேங்க்யூ, கிளாஸை முடிக்கிறேன். எனக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம், நீங்கள் யாருக்காவது டவுட் இருந்தால் கேட்கலாம். டவுட் எதுவும் இருக்கா யாருக்காவது? இல்ல சார், இல்ல. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு எத்தனை மணிக்கு சார்? 8க்கா? 8 o'clock, இதே டைம் தான், சேம் டைம் தான், சேம் டைம் ஓகே. சேம். இதே லிங்கில் ஜாயின் பண்ணீங்கன்னா சார். ஓகே. ஓகே, தேங்க்யூ.